தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/6/2025 திங்கட்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், இரவு 11:57 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 2-3 தினங்களுக்கு முன்னால உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி நட்சத்திர பழமொழிகள் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழமொழி. பரணினா தரணி ஆளும், மகமனா ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. சில பழமொழிகள் அதை பிற்காலத்தில் பார்க்குற போது அது அப்படியே நடக்குது. முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்துக்களில் கூட இதை நான் சேர்த்துருக்கேன். அது மாதிரி அந்த பழமொழிகளை சொல்கிற போது ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பார்த்துருப்போம், அந்த நட்சத்திரத்துக்குன்னே ஒரு பழமொழி உண்டு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக செயல்படும். அதில் பாராளும் யோகம் பரணிக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி கேட்டை என்பது கோட்டை கட்டும்பா. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் பல நாட்களாக சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை வேறு ஒரு பெரிய நிலைக்கு வர முடியலை. அவர் என்னத்தினால அப்படி வர முடியலை அப்படின்னாரு. கேட்டை கோட்டை கட்டும்ங்கிற ஆளே அப்படி கட்டலையேன்னு கேட்டார். கேட்டை கோட்டையும் கட்டும், கோட்டையும் விடும். அது அவர் வாழ்க்கையில் அந்த புதன் நல்லா இல்லை. புதன் நீச்சம் பெற்று போச்சு. கேட்டை என்பது புதனுடைய கால். புதன் நீச்சம் பெற்றுச்சுன்னா கோட்டை கட்ட மாட்டார். மணக்கோட்டை கட்டுறதா மண்கோட்டை கட்டுறதான்னு இருக்கு. மணக்கோட்டை கட்டினே இருப்பார், இதை விட மண்கோட்டை கட்ட முடியாது. அதனால அவர் கடைசி வரை அவர் வாடகை வீட்டிலே இருந்தார். அவர் சொன்னார், இது மாதிரி இது அந்த செயல்படலையே, கேட்டை கோட்டை கட்ட முடியலையேனாரு. புதன் நல்லா இருந்தால் செய்ய. சரி, இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, புதனுக்குரிய கஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது பாதசார பலம் பார்த்து அதுக்குரிய அந்த விஷ்ணுவுக்குரிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் கேட்டை கோட்டை கட்டுமா கோட்டை விடுமா என்பது அந்த புதனை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பரணி தரணி ஆளுமா தரணி ஆளாதா அப்படிங்கிறது சுக்கிரனுடைய பலத்தை வைத்து நம்ம நிர்ணயிச்சுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் மகத்து பெண் ஜெகத்தை ஆளும் அப்படிங்கிறாங்க. மகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஜெகத்தை ஆளுறாங்க. ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் வருது. புகழ் கொடி நாட்டி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்வு கிடக்குது. காரணம் அந்த மகத்துக்குரியது கேது. கேதுவனுடைய ஆதிக்கம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, அந்த மகத்தில் பிறந்தோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் அமைப்பையும் பொறுத்திருக்கு. ஒரே நேரத்தில் பலர் அந்த நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் சிலருடைய வாய்ப்புகள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று பூர்வ புண்ணியத்து வலிமை, பிறகு அந்த கிரகத்தினுடைய வலிமை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பூரத்தில் பிறந்தால் சூரப்பிள்ளைன்னு ஒன்று, நல்ல சூரனாக இருக்கானே அப்படிம்பாங்க. சில பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப சூரத்தனம் பண்ணுறானே சூரநாட்டம் இருக்கானே அப்படிம்பாங்க. காரணம் அவன் பூரத்தில் பிறந்தவனாக இருப்பேன். பூரத்தில் பிறந்தால் சூரப்பிள்ளை அப்படின்னு. சரி, வேந்தனையும் வெல்லும் விசாகத்தான் பக்திங்கிற பக்தி செலுத்துறதுல, அதாவது நல்ல உள்ளார்ந்த இதாக பக்தி செலுத்தணும். சில பேர் கும்பிட்ட உடனேயே அந்த தெய்வங்கள் வரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி உள்ள நட்சத்திரத்தில் ஒன்று தான் விசாகம் என்ற நட்சத்திரம், வேலவனுக்குரிய நட்சத்திரம். அந்த விசாகத்தில் ஒருத்தர் பிறந்தா வேந்தனையும் வெல்லக்கூடிய பக்தி அவனுக்கு உண்டா. யார் என்ன சொன்னாலும் அதை மீறி இவர் சொல்றது நடக்கும். சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக வரும். அப்படின்னா விசாகத்தில் பிறக்கணுமா. விசாகத்திலே பிறந்தவனுக்கு சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் அப்படிங்கிறாங்க. அப்படி இன்னும் நிறைய இந்த பழமொழிகளை பற்றிய விளக்கம் இருக்கிறது. நட்சத்திர பழமொழிகளை பற்றி தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் இன்று இல்லம் தேடி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வரும். உடன்பிறப்புகள் இருந்த அரசல் பொறுத்தர்கள் மாறும். இன்று இனிய நாள், யோகமான நாள், வருமானம் உயரும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இடம்பூமியால் லாபம் கிடைக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. 2ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு இணைந்து புது ஆயுத்த யோகம் இருப்பதனாலே கலைக்காகவோ கல்விக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். அரசு வழியில் ஆதாயம் தரும் தகவல் உண்டு. ஏதேனும் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் வங்கிகளில் ஒத்துழைப்போ வள்ளல்களில் ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 2இல் குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். தொழில் வெற்றி நடை போடும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு பகல் 12:08 வரை சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். காரிய வெற்றிக்கு கடவுளை வழிபட வேண்டும். அதிகாலையில் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. எனவே எதை செய்தாலும் முதலில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:08க்கு மேல் சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் ஏதாவது புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் செய்து விடலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும், அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம், திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும், இனம் புரியாத கவலை மேலோங்கும். ஆனால் காலை நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். எனவே காலை நேரத்தில் செய்யும் முயற்சிகளுக்கோ அல்லது தொலைபேசி வழியிலாக யாரையேனும் தொடர்பு கொண்டு முக்கிய புள்ளிகளை ஏதேனும் ஆதரவு கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் 12:08க்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்றன. தனவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் உண்டு. ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே இல்லற வாழ்வில் சில இடையூறுகள் வரலாம். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை 3ஆம் நபரிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலும் நாள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவர். உத்தியோகத்தில் கூட நீங்கள் செய்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியலாம். 12 கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் சிந்தனை செலுத்துவீர்கள். அது வெற்றி பெறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருமானம் உயர்கின்ற நாள். துலாம் ராசியை மீண்டும் சொல்கின்றேன். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்தாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறாரே, அப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் என்பதனாலே வாங்கல் கொடுக்கலில் சிக்கல்களும் சிரமங்களும் வரும். சில காரியங்களில் திடீர்னு தடைகள் வரலாம். எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய இயலாது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறாமல் போகலாம். கேதுவின் பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் வரும். திடீர் சிக்கல்களும் உடல் ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக ரண சிகிச்சைகள் கூட சிலருக்கு வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை 2, 12 ஆகிய 2 இடங்களிலும் பதிவதனாலே இந்த நாள் இனிய நாள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதுவும் கூட கைகூடலாம். மாமன் மைத்துனவடியில் இருந்த மகிழ்ச்சியான தகவல் இன்றைக்கு வரப்போகின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவலில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கும் சனி 3ஆம் இடத்தில் ராகுவோடு கூடியிருப்பதாலே குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, பகல் 12:08 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சியில் கூட ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இலாகா மாற்றங்களை கேட்டால் அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, பகல் 12:08க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சனிச்சந்திர யோகம் வருகிறது. ஆனால் ராகுவும் அதோடு இருக்கின்றார். எனவே மனக்கலக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் எதையும் நினைத்தாலும் அந்த நினைத்த எண்ணங்கள் நடைபெறாமல் போகலாம். சேமிப்புகள் கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும். யாரையும் நம்பி பொறுப்புகள் சொல்ல வேண்டாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு செய்த முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். வேலைப்பளு கூடும். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். இருந்தாலும் கூட துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 6ல் கேது இருப்பதனாலே எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதனாலே இன்றைக்கு அதிகாலையிலேயே ஆணைமுக பெருமானை வழிபட்டு காரியத்தை தொடங்கினால் வரும் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.